சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். தேவனால் கொடுக்கப்பட்ட உங்கள் காலத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையானது ரேமாவாக இருக்கிறது. ஆகவே ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஐக்கியம் கொள்ளும் பொழுது லோகோஸை வாசிப்பான். அந்த லோகோஸிலிருந்து ரேமாவை பெற்றி கொள்வான். லோகோஸ் அண்ட் ரேமா ஒன்றுக்கொன்று முரண்பாடு உள்ளது அல்ல. they complement each other. வசனத்தை பயன்படுத்தி ஆவியின் பட்டயம் அப்படின்னு சொல்கிறது லோகோஸில். ஆவியின் பட்டயம்ங்கிறது கர்த்தர் அந்த வசனத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை. நீ போ இதை செய் அப்படின்னு எடுத்து சொல்கிறது அது ரேமா. மார்க் 12:24. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். பரிசேயர் சதுசேயர் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? பைபிளை பராமரிச்சிடுவாங்க. பஞ்ச ஆகமங்கள், மோசேயின் பஞ்ச ஆகமங்களை மனப்பாடம் செய்திருந்தான் பவுல். நீங்கள் பார்த்தீங்கன்னா லோகோஸ் பயன்படுத்துறது, ஸ்கேவாவின் புத்திரர் 7 பேர் எதை பயன்படுத்தினாங்க? லோகோஸ். த லெட்டர் கில்லத் பட் த ஸ்பிரிட் கிவ்ஸ் லைஃப். எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ ஜீவன் அளிக்கிறது. எழுத்து லோகோஸ். அந்த எழுத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்வது ரேமா. அந்த எழுத்து நம்மை உயிர்ப்பிக்கும். யோபு 40:24. அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும்? மூக்குநாம் கயிறு போட அதன் மூக்கை யார் குத்தக்கூடும்? இந்த லிவையாத்தான அதன் கண் அது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எவனும் அதை பிடிக்க முடியாது. மூக்கணாங் கயிறு போட்டு அந்த மூக்கை யார் குத்தி அடக்க முடியும் அப்படின்னு கேட்குறார் ஆண்டவர். கேட்குறார். அவர் வாழ்ந்த நாட்களில் பரிசேயர் சதுசேயர் லிவியாத்தானால் இயக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எப்பொழுதுமே பேசி கொண்டிருந்தார்கள். அதுக்கு முடிவே இல்லை. கடைசியில் யார் அப்பேரண்ட்டாக வின் பண்ணால் சாடிசீஸ் அண்ட் ஃபேரிசீஸ் இயேசுவையே சிலுவையில் அடிச்சிட்டாங்க. அதனால் இந்த பயங்கரமான லிவையாத்தான் பிசாசை ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லைன்னா அது நம்மளை தீர்த்து கட்டிடும், நிரந்தரமாக தீர்த்து கட்டிடும். பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். சொற்ப மதியினம். வாழ்நாள் முழுதும் பெரிய ஞானமாக இருந்திருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருந்திருக்கலாம். ஆனால் தைலக்காரன் அங்கே ஏன் போட்டிருக்க? நம்மளாம் யார்? தைலக்காரன். தைலம், anointed oil. We are anointed people. அபிஷேகம் பெற்றவர்களுக்கு பேர் என்னது? இன்னொரு பேர் தைலக்காரன். தைலக்காரனுடைய அற்ப கவலினம், தைலக்காரனுடைய அற்ப கவலினம் என்ன செய்யும்? அவன் சென்ட் பாட்டில் அபிஷேகம் வச்சுருக்கான். பாட்டிலை திறந்த ஒருத்தருக்கு அபிஷேகத்தை கொடுக்குறான். ஆனால் அந்த நேரத்தில் இங்கே யாரோ கூப்பிட்றாங்க. எப்படி பார்த்துட்டான்? ஒன்று 4-5 ஜஸ்ட் உள்ளே போயிடுச்சு. இவன் பேசிக்கிட்டே பாட்டிலை மூடிட்டான். அடுத்த தடவை அந்த தைலத்திலேருந்து இன்னொருத்தருக்கு அபிஷேகம் கொடுக்கும்போது ஒரே நாற்றம் அடிக்குது. என்னன்னு பார்க்குறேன். இது வாட் ஹேப்பன் டு மை அனாயிண்டிங்? பார்க்கும்போது அதுக்குள்ளே செத்த ஈக்கள் போய் கிடக்கு. ஐயோ, இது எப்போ போச்சு? அப்போ தான் ஞாபகம். நான் இந்த தைல பாட்டில் வச்சுருக்கும்போது அன்றைக்கி பேசினேன் பாருங்கள், இந்த பக்கம் பேசிட்டு மூடிட்டேனே, நான் கவனிக்கலை. அற்ப கவலினம். எ ஃபியூ செகண்ட்ஸ் ஒருத்தர் பேசும்போது நான் பார்த்துருக்கேன். நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது எங்கள் வீட்டில் பாஸ்டர் நீங்கள் இந்த இது சொன்னது என்னை தான் சொன்னீங்க. எம்மா உன்னை சொல்லவே இல்லைப்பா, உன் ஞாபகமே எனக்கு இல்லை. இல்லை நீங்கள் என்னை தான் சொன்னீங்க அப்படின்னு குறை சொல்லுங்க. இதெல்லாம் தூண்டி விடுறது யார்? லிவையாத்தான். சில வேளை கேட்டாங்கன்னா பரவாயில்ல, நம்ம கிளியர் பண்ணலாம். ஒன்றும் சொல்லலைப்பா, இதை தான் சொன்னேன். கேட்கலன்னா என்ன, அவங்க உள்ளத்தில் கசப்பு வந்துடும். இந்த பையன் நம்மளை சொன்னான்னா சரி பார்ப்போம், ஒரு கை பார்த்து அப்படின்னு சொல்லி. அதுதான் the work of லிவையாத்தான்.
ஸோ திஸ் லிவையாத்தான் கடைசி காலத்தில் வல்லமையாக செயல்படுறான். அதனால் நீங்கள் உங்கள் ஜெபத்தில் கர்த்தாவே இந்த நாள் முழுதும் கால ஜெபத்தில் நாள் முழுதும் லிவையாத்தான் வந்து குழப்பத்தை உண்டாகக்கூடாது. நான் சொல்லாத சொன்ன மாதிரியும் சொல்லாதது சொன்ன மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல, ப்ரூவ் பண்ணிடலாம். நீங்கள் சொன்னது யோபு தாம் பிறந்த நாளே சொல்ல வச்சான், திட்ட வச்சான். யோபுவா பேசினா, உத்தமன் பேசிய பேச்சா, சன்மார்க்கன் பேசிய பேச்சா? அதனால் கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளுக்கு கண்ட்ரோல் வைங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ ஸ்பிரிட்ஸ் இருக்கு. நான் ஆவிகளை துரத்தும் போது, பிசாசு பிடிச்சவங்களை துரத்தும் போது பாம்பு மாறி ஓடி அந்த பிசாசு விடுதலை பெற்றிருக்க பார்த்துருக்கேன். பிசாசுகள் விடுதலை பெற்று, சில பிசாசுகள் விரட்டினா போகாது. பிசாசு துரத்துறது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு குருவியை அடைக்கலாம், குருவியை விரட்டுறது போல இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் வேதத்தில், அடைக்கலாங்குருவியை விரட்டுறது போல் எல்லா பிசாசும் விரட்டுறதில்ல. இந்த பிசாசை மாத்திரம், லிவியாத்தான் மாத்திரம் குருவி விரட்டுற மாதிரி விரட்ட முடியாது. ஒரு குருவியோட விளையாடுகிறது போல நீ அதனோட விளையாடி நீ உன் பெண் மக்கள் அண்டையிலே கட்டி வைப்பாயோ? இந்த குருவியை விரட்டுற மாதிரி லிவியாத்தானை விரட்டலான்னு நினச்சிக்காத. இட்ஸ் வெரி டஃப் திங். அது ஒன்றே முழுங்கிடும். தேவனும் பிசாசும் ஒருமனப்பட்டதே கிடையாது. பிசாசுக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல காரியம் கிடையாது, தேவனுக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கெட்ட காரியம் கிடையாது. ரெண்டு பேருக்கும் விரோதி யாருன்னா லிவியாத்தான். இது இந்த ஒரு பாயிண்டில் தான் தேவனுக்கும் பிசாசுக்கும் ஒற்றுமை இருக்குது. என்ன பாயிண்ட்டு? பெருமை உள்ளவர்களை லிவியாத்தான் தாக்குறான், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் விரோதமாக இருக்கிறார். இந்த ரெண்டு இந்த பெருமைங்கிற காரியத்தில் சேட்டன் அக்ரீஸ் வித் காட். தானியேலின் புத்தர் நேபுகாத்நேச்சார் சொல்றார், நான் கட்டின பாபிலோன் அல்லவா, பெருமை பண்ண. அப்போ ஒரு தூதன் வந்து அவனை அடித்து போட்டு என்ன சொல்கிறான், அவன் உடனே மிருகம் மாதிரி அவங்க கார்டனில் மிருகம் மாதிரி ஊர்ந்து போக ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் ஏரோது அவன் பேசுகிறான். கிளாடியஸ் டேயில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறான். ஸ்பீச் கொடுத்தவொடனே எல்லாரும் சொல்கிறாங்க, எப்பா இது மனுஷனுடைய வார்த்தையா, இது தேவனுடைய வார்த்தை. வசனம் என்ன சொல்லுது? அவன் புழுத்து செத்தான். பெருமை கொள்ளுகிறவரை தேவன் அடிக்கிறார், பெருமை கொள்ளுகிறவரை லிவியாத்தான் அடிக்கிறான். ஜோப் 41:34. அது மேட்டிமையானதையெல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது, அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறது என்றார். பெருமை கொண்ட படைப்பு அனைத்துக்கும் அந்த லிவியாத்தான் பார்க்கும் பொழுது அதற்கு அது ஏளனமாய் நோக்கும். வீறு கொண்ட விலங்குகளுக்கு வேந்தனும் அந்த லிவியாத்தானே என்று யோபு 41:34 சொல்லுது. அதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எகிப்து ராஜா, அந்த எகிப்து ராஜா, எகிப்தில் ஓடுது நைல் நதி, இது நான் கட்டிய பாபிலோன் அல்லவா என்று தானியேல் சொன்னது போல இந்த எகிப்தின் ராஜா சொன்னான். என்ன சொன்னான்னா, இந்த நைல் நதி நான் கட்டினது அப்படின்னு சொன்னான். எசேக்கியேல் 29:3. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து. இப்போ என்ன சொல்றான் எசேக்கியேல் 29:3? எகிப்து மன்னனாகிய பார்வோனே, நான் உனக்கு எதிரி, உன் ஆறுகள் நடுவே வாழும் பெரிய முதலை போல் நீ இருக்கிறாய். நைல் என்னும் ஆறு என்னுடையது, நானே அதை உருவாக்கினேன், உருக்கொண்டேன் என்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு 29ஆம் அதிகாரத்திலிருந்து 32ஆம் அதிகாரம் வரைக்கும் எகிப்தின் மேல் வருகிற சாபம் அங்கே சொல்லப்பட்டிருக்க. The curses that will come upon Egypt because of their pride அப்படின்னு சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். வசனத்தில் இருக்கிற மிக சிறந்த சிறப்புகளை மேல்வாரியாக படிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு 1 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் உள்ள
மறைந்து கிடக்கும் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த இருக்கிறேன். 1 Kings chapter 13. இதில் நடக்கிற சம்பவம் என்னவென்றால், யெரொபெயாம் ராஜா, எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்த ராஜா. நேபாத் அவங்க அப்பா பேரு. இவன் சாலமோனின் வேலைக்காரன், ஊழியக்காரன். அவங்க அம்மா பேரு செருகாள், வடக்கு ராஜ்யத்தின் ராஜா. யெரொபெயாம் ஒரு பலிபீடத்தை கட்டியிருக்கான். அந்த பலிபீடத்தை கட்டின உடனே அங்கே யூதேயாவிலிருந்து பெத்தேல் அந்த பலிபீடம் கட்டப்பட்டிருக்கு. ஒரு மேன் ஆஃப் காட் வர்றான், ஒரு தேவனுடைய மனிதன். அந்த மேன் ஆஃப் காடினுடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆண்டவர்கிட்ட கிட்ட ஏன் பேர் சொல்ல, பிச்சைக்காரன் பேர் லாசர் பேரெல்லாம் சொல்லியிருக்கீங்க, இவன் பெரிய ப்ராஃபஸி சொன்னால் இவன் பேரை சொல்லு. அவர் சொன்னார், எ மேன் ஆஃப் காட், unknown named man of God means every man of God will put their name there. ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் பேரை போட்டுக்கணும். இவன் பலிபீடத்தை கட்டி வச்சிருக்கான் ராஜா. டெடிகேஷன், ஒரு ராஜாவினுடைய பலிபீடம் டெடிகேஷன்னா அது எவ்வளோ பெரிய காரியம். ஒரு அன்னோன் ப்ராஃபட், வேற எங்கேயோ இருந்து வரான், அந்த ஊருக்காரன், யாருக்கும் தெரியாது அவனை பற்றி. வல்லமையான தீர்க்கதரிசி. அவன் வந்து என்ன சொல்றான், 1 ராஜாக்கள் 13:1-2. யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து, கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதேயாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து. புக் ஆஃப் டெஸ்டினியில் எழுதியிருக்கு அந்த ப்ராஃபட்டுக்கு, நீ வந்து புக் ஆஃப் டெஸ்டினி படி யூதேயாவிலிருந்து பெத்தேலுக்கு வரணும். ஆமாம், அப்படி வந்துட்டான். மேன் ஆஃப் காட், வல்லமையான மேன் ஆஃப் காட். அடுத்தது, அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். இதோ தாவீதின் வம்சத்திலே யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். எந்த வம்சத்தில் பிறப்பான், அவன் பேர் என்ன, அவன் என்ன செய்வான் அப்படிங்கிறத இந்த தீர்க்கதரிசிக்கு யார் சொன்னா? ஆண்டவர். பிறக்கல, இனி பிறக்க போறான் அப்படின்றார். அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம் இந்த 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் கிபி 974 எழுதப்பட்டது. கிபி 904 எழுதப்பட்ட இந்த சம்பவம். அவன் வந்து சொல்றான், யோசியா பிறப்பான். யோசியா பிறந்து என்ன செய்வான்? அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான், மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. தாவீதின் வம்சத்தில் யோசியா பிறப்பான். பிறந்து இந்த பலிபீடம் உடைஞ்சுப்போம், சாம்பல் கொட்டிப்போம். இதில் வந்து ஆசாரியர்கள், தவறான ஆசாரியர்கள், பொய்யான ஆசாரியர்கள் பலியிடப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, எலும்புகளும் சுட்டெரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறான். இதை சொன்னது கிமு 974, 974. இது நிறைவேறியது கிமு 623. அந்த காலத்தில் கிமுலாம் பின்னால் வரும், 5000லேருந்து பேக்கில் வரும். ஆகவே 351 வருடத்திற்கு பின்னால் நடக்க போகிற காரியத்தை 330 வருடத்துக்கு பிறகு பிறக்க போகிற மனிதன் எந்த வம்சத்தில் பிறப்பான்? தாவீதின் வம்சத்தில். அவன் பேர் என்ன, இதெல்லாம் சொல்லி அவன் என்ன செய்வான் அப்படிங்கிற சொன்னார். இதை யார் வார்த்தையின்படி? கர்த்தரின் வார்த்தையின்படி. இவன் சின்ன ப்ராஃபட்டா பெரிய ப்ராஃபட்டா? பெரிய ப்ராஃபட். ராஜாவுக்கு தன்னுடைய பலிபீடம் டெடிகேட் பண்ணுற அக்கேஷனில் சூப்பராக எல்லாம் வந்து இருக்கும்போது, மற்ற ராஜாக்கள் எல்லாம் வந்திருக்கும்போது இவன் இப்படி சொல்கிறான், சத்தம் போட்டு சொல்கிறான், எல்லாருக்கும் கேட்க முடியும். பிஏ சிஸ்டம் மைக்கு வச்சோல்ல, சத்தம் போட்டு சொல்கிறான், எல்லோரும் கேட்குது. உடனே ராஜா என்ன சொல்கிறான், பிடிங்கடா அவனை அப்படின்னு கையை நீட்டுறான். கையை நீட்டின உடனே அவன் ஒன்றும் செய்யலை, கை நின்றுச்சு. அப்படி நீட்டிட்டு அவனை பிடிச்சிட்டாங்க.
பிடிச்ச உடனே கையை மடக்கணும்னு பார்க்குறான், கை மடக்க முடியல, அப்படின்னு நின்றுச்சு. உடனே ஏப்பா கையை மடக்க முடியலப்பா, நீ 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 கேட்டால் தான் மடக்க முடியும், நீ கொஞ்சம் தேவன்கிட்ட கேளு அப்படின்னு ஆட்டிப்பான். அவனை கை மடக்கிச்சு. உடனே ராஜாவுக்கு உன்னே பெரிய ஆள்ப்பா, என்னையே சொல்லிட்டான், பலிபீடத்தை பற்றி ப்ராப்ஸி சொல்லிட்டான். அப்போ அவன் சொல்கிறான், ப்ரொஃபெட் ப்ளீஸ் கம் டு அவர் ஹவுஸ், எங்கள் வீட்டுக்கு வந்து அரண்மனைக்கு வந்து இன்றைக்கி நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டு வெகுமானங்கள் எல்லாம் பெற்றுட்டு நீ திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் பாதி எழுதி கொடுத்தாலும் சரி நான் வரமாட்டேன். ராஜா ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக ஒருத்தனை கூப்பிடும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வரோம் ராஜா, என் கூட 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களும் கூப்பிட்டு வரலாமா? ஓகே ஓகே கூப்பிட்டு வா. இவன் என்ன சொல்கிறான்? போயா, உங்கள் வீட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டேன், வரமாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கார், நீ எந்த வழியில் வந்தியோ அந்த வழிக்கு திரும்பி போகாமல் பெத்தேலிருந்து யூதேயாவுக்கு வேறு வழியாக போ, தண்ணி குடிக்காத சாப்பிடாத அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்தது, ஏனென்றால் நீ அப்பம் பூசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி, ராஜா கூப்பிடுவா, நீ போகாத, தண்ணி கூட குடிக்காது அப்படின்ட்டான். அப்படின்னு சொல்லிட்டு சார் ராஜா அப்படி கொஞ்சம் பொறுத்தோடனே, அது பப்ளிக்கில் எல்லோரும் முன்னு சொல்லிவிட்டு ப்ரைவேட்டில் சார் போயிருக்கலாம் போல் இருக்க, வயிறு பசிக்குத, தண்ணி தாகமாக இருக்குது, கர்வாலி மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு யோசிக்கிறான். அந்த வேளையில் லீவியாத்தான் ஒருத்தன் அனுப்புகிறான். 14ஆம் வசனம், தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். 15ஆம் வசனம், அப்பொழுது அவனை நோக்கி என்னோடே வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். ராஜா சொன்னதுக்கு என்ன சொல்லிட்டான்? முடியாண்டான். இது ஒரு அன்னோன் நானும் தீர்க்கதரிசி தான்பா, அதனால் ஆண்டவர் எனக்கு சொன்னார் வீட்டில் கூட்டு போய் சாப்பாடு கொடு, தண்ணி கொடு. ஒருத்தன்ட்ட சாப்பாடு சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தன்ட்ட சாப்பிட்டு தண்ணி குடிப்புன்னு ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரப்பா, சொல்ல மாட்டார். பிசாசு இப்படி தான் கேட்பான். லீவியா தான் என்ன கேட்பான்? தேவன் இதை உனக்கு சொன்னாரோ? ஆதியாம்கிட்ட கேட்டது. கொஸ்டினிங் காட்ஸ் வேர்ட். இவன் கேள்வி கேட்கல, பசி வேறையா? 18ஆம் வசனம், அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான், அவன் அப்பம் பூசித்து தண்ணீர் கொடுக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்த மனிதனுக்கு he should have discerning of spirits, எது கர்த்தருடைய வார்த்தை எது பொய் என்று பகுத்தறியும் வரம் இந்த கடைசி காலத்தில் இல்லை. இது பொய் அப்படிங்கிறது அவன் பொய் சொல்கிறான். யார் பொய் சொல்கிறா? நானும் தீர்க்கதரிசி தான் என்று பொய் சொல்கிறான். சரி, 22ஆம் வசனம், அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேர்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் சொல்கிறான், சாப்பிட்டு முடிச்சு கை தொடச்சிட்டு சொல்கிறான், நீ வந்து சாப்பிட்டல, நான் பொய் சொன்னேன், நீ செத்து போவ அப்படின்றான். லீவியாத்தான் கேன் கில் எ ப்ராஃபெட் who has got a prophecy for 3 centuries ahead of time. 351 வருடத்துக்கு பின்னால் நடக்க போகிற சொன்னதை தீர்க்கதரிசிய காலம் வாங்கிட்டான். ரைட், என்ன நடந்தது? 24ஆம் வசனம், அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பார்த்து அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. கழுத பக்கத்தில் செத்து கிடக்கான். யாரு? மைட்டி ப்ராஃபட்.
prophets have to be careful. Mighty prophets have to be careful. எல்லாரும் இப்போ என்ன நடக்குன்னா, பாஸ்டர் ப்ராஃபஸி எனக்கு சொல்கிறீங்களா, கர்த்தர் என்ன சொல்கிறார் என்னை பற்றி? நான் சொன்னேன் கர்த்தர் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு. கர்த்தர் ஒன்றுமே சொல்லலையா? இல்லை, நிறையா சொல்லியிருக்கார். அடுத்தாப்புல நிறையா சொல்லியிருக்காரா? இப்போ கொஞ்சம் சொல்லுங்களேன். பைபிள் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து வாசிங்க, அவர் சொன்னதெல்லாம் அங்கே இருக்குது. பீப்புள் ஆர் ஃபாண்ட் ஆஃப் ப்ராஃபஸிஸ். தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், தீர்க்க தரிசனம். என் தலையில் கை வச்சு தீர்க்க தரிசனம் சொல். எனக்கு கூட அது இதாக இருக்குது, யாராவது தலையில் கை வச்சு தீர்க்க தரிசனம் சொன்னால், தீர்க்க தரிசனத்துக்காக நீங்கள் ஓடினீங்கன்னா லீவியா தான் சொல்லிடுவான். எப்பா வந்து சாப்பிடுன்னு சொன்னார். சிலர்வாங்க, எப்பா நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லணும், பார்த்துக்கோ, யாருமே இல்லை, நான் சொல்கிறேன். அவன் போய் சொல்லுவான், எப்பா உனக்கு ஒரு ரகசியம் சொல்லணும், யாருமே இல்லை. சாயங்காலத்துக்குள்ளே அது 25 பேருக்கு. அது எப்படி சொல்லாதுன்னா, நான் உனக்கு ஒரு ப்ரேயர் பாயிண்ட் சொல்கிறேன், நீ ப்ரேயர் வாரியர் ஆச்சே. அதால் அப்படி அவ்வளோதான். அப்படி தான் ரகசியங்கள் பரவுது கர்த்தருக்குள்ள அன்புள்ள. This is the work of Leviathan and we have to be careful. Big ministers of gospel, a prophet who could prophesy for 351 years has been victimized. We are not victims, but we are victors. வெற்றிக்குரியவர். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.